அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு இல்லாமலேயே முறுக்கு எப்படி சுடுறதுன்னு தான். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்னு. வாங்க இனி நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி நாம் இதை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துருந்தீங்க அப்படின்னா 3 உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும். எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணியாச்சு. பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். கொதி அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சீவ் வச்சு அந்த சீவில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி மசிச்சு கொடுத்துக்கலாம். நம்ம சீவ் வச்சு அழுத்தி கொடுக்கும்போது நல்லாவே கிரேட் ஆகி வரும். ஈஸியாகவும் நம்மளுக்கு மாவு மாதிரி கிடச்சிடும் உருளைக்கிழங்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே சீவ் பண்ணி எடுத்துட்டேன். சீவுக்கு அடியில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம். இனி இதில் பெப்பர் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் வித்தியாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் உருளைக்கிழங்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா கையிலேயே கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். இனி நான் முறுக்கு பிடியில் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அச்சு எடுத்துக்கலாம். அதில் நம்ம திரட்டி வச்சுருந்த மாவை அச்சு மாதிரி திரட்டிட்டு முறுக்கு பிடிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு தடவை தான் முறுக்கு பிடிக்குள்ள போடுறதுக்கு சரியான அளவாக இருக்கும். நீங்கள் நிறையா மாவு எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 தடவைக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு அளவாக இருக்கும். மூடி போட்டு மூடிட்டு நம்ம இனி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னாவே போதும், ஈஸியாக முறுக்கு பிடியிலேருந்து வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. எந்த சிரமமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம முறுக்கு சுற்றிட முடியும். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் சுற்றி எடுத்தாச்சு. இனி பொரிச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நாம் சுற்றி வச்சுருந்த முறுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கிறதுனால போட்ட உடனே முறுக்கு மேலே எழும்பி வருது. இந்த மாதிரி தான் ஆயிலோட ஹீட் இருக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி கொடுத்துக்கலாம். முறுக்கு எப்படி நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் அப்பப்போ திருப்பி கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நுரைய அடங்கிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது முறுக்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அச்சு பெசராமல் அழகாக இருக்குது. உடைக்கும் போது பாருங்கள் க்ரன்ச்சி சவுண்ட். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.